வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு உடல்லையும் சரி மனசுலேயும் சரி வலிகள் ஏற்படுது அப்படின்னா நம்ம வந்துட்டு மருந்து மாத்திரை இதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இது சொல்லிடணும் இல்லைங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு வெளியிலேருந்து கிடைக்கிற எந்த ஒரு நிவாரணமும் உங்களுக்கு நிரந்தரமானதாக இருக்காது. சரிங்களா? என்னோட அனுபவத்தில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் உடல் அளவுலேயும் சரி மனசளவுலேயும் சரி, அதாவது என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? நான் இதுலேருந்து எப்படி வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னா, நான் வெளியில் எந்த மனங்களையும் என்னால் நம்ப முடியாது. எந்த மனங்கள் கொடுக்குற வழிகாட்டுதலே என்னால் ஏற்றுக்க முடியாது. அது ஒரு காலகட்டத்தில் எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, இறைவன் தான் என்னை வழி நடத்துகிறாங்க. அதனால தான் இதை எந்த விஷயத்தையுமே என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்றது எனக்கு போக போக தான் புரிஞ்சுது. இப்போ எனக்கு உடலில் ஒரு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு வைங்களேன். அதுக்கு நான் வந்துட்டு இப்போ எனக்கு அக்குபஞ்சர் தெரியும், ரெய்கி தெரியும். அதை வச்சுட்டு நான் என்னை க்யூர் பண்ணலாம். ஆனால் அதுவும் எனக்கு ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான், அந்த நொடிக்கு மட்டும்தான். அதுவே அந்த விஷயம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நான் இறைவன்கிட்ட தான் போய் நிற்பேன். அவங்க எனக்கு அதுக்கான முழு நிவாரணத்தை இறைவன் மட்டும்தான் கொடுப்பாங்க. அது மட்டும்தான் என் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட சரி, இப்போ என் லைஃப்பில் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக எனக்கு லெக் பெயின் வருது. அது வருது ஏன்னு எனக்கு புரியலை. அப்போ எனக்கு சம்திங் ஒருத்தவங்க என் லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு காளி கோவில் போகணும் அப்படின்னு ஒரு உந்துதல் வருது. அப்புறம் என்னோடய அம்மா கிட்டேருந்து நீ காளி கோவில் போ அப்படின்ற வார்த்தை வருது. ஸோ நான் இங்கேருந்து ஒரு 15 days பிஃபோர் நான் போயிட்டு வரேன். அப்போ போயிட்டு வரும்போது ரிட்டன் வரும்போதே எனக்கு அந்த காலில் இருந்து வலி போயிடுச்சு. சரிங்களா? அதோடு நான் போயிட்டு சரி வலி போயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சேன். மறுபடி பார்த்தா இப்போ மறுபடியும் வலி ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் நான் இன்றைக்கி போயிட்டு வந்திருக்கேன். இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் எனக்கு என்ன கிடைக்கணுன்றது எனக்கு இன்னும் தெரியல. சரிங்களா? ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து தான் இறைவன் நம்மளை கூப்பிடுவாங்க. நமக்கு லைஃப்பில் பிரச்சனை வருது, மனசில் கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம உடனே துவண்டு போயிடக்கூடாது. பிரச்சனை ஒன்றுமே இல்லை, அது இறைவன் நம்மக்கிட்ட பேசுகிற விதம். இதை நம்ம உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வைங்களேன், இறைவன் எப்பயுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. அது நம்மளோட லைஃப்பில் ஒரு இயல்பான ஒரு செயலாக மாறிடும். அதோட எல்லாத்துக்குமே நம்ம போய் எதையுமே கேட்கணுன்னு அவசியம் இல்லை. எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, இதுதான் நடக்குது, என்னோடய வாழ்க்கை இதை நோக்கி தான் போகுது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரிய வந்துடும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் உங்கள் உடல் அளவில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கையிலேயே இருந்தாலும் சரி, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடவே கிடையாதா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். கோவில் கிளம்பி போங்க. சரிங்களா? எந்த கோவில் உங்களுக்கு போகணும்னு தோணுதோ அந்த கோவில் போங்க. எந்த இறைவனை பிடிக்குமோ, இறைவன் பாகுபாடெல்லாம் இங்கே கிடையாது. சரிங்களா? நம்ம திருமேனிகள் சிலைகள் தான் வேறு, பட் ஆற்றல் அப்படின்றது ஒன்று தான். யாரை உங்களுக்கு போய் பார்க்கணுன்னு தோணுதோ அந்த கோவில் போங்க. முடிஞ்ச அளவு கூட்டம் இல்லாத கோயிலாக போங்க. போய் அமைதியாக இறைவனை பார்த்துட்டு கண்ணை மூடி உட்காருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது தானாக கிடைக்கும். சரிங்களா? இது ஒரே தடவையில் நடக்காது. போயிட்டு வாங்க. வீட்டுக்கு தொடர்ந்து தவம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறுபடி போங்க. எப்போல்லாம் போகணுன்னு தோணுதோ அப்போல்லாம் போங்க. ரெகுலராக அதை பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நாளில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுலேருந்து உங்களுக்கான தீர்வும் கிடைக்கும், அந்த பிரச்சனைக்கான காரணமும் தெரிய வரும். சரிங்களா? இதெல்லாம் உண்மையாகவே நான் அனுபவ ரீதியாக பார்க்குறது. எனக்கு இறைவனை தாண்டி வழிகாட்டுதல் யாருமே கிடையாது. இதை நான் இன்றைக்கி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இறைவன்கிட்ட எப்படி இருக்கேன் அப்படின்னா, நானாக வரல இந்த இடத்துக்கு. என்னை இறைவன் தான் ஒவ்வொரு நொடியும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. சாய்பாபாவிலேருந்து ராகவேந்திரர், அதுக்கப்புறம் சிவன் கோயிலெலாம் முன்னாடி போனதே கிடையாது. இப்போ தான் நான் போக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு இறைவன் நிற்பாங்க.
இவங்க ஏன் வராங்க, நம்ம இந்த கோயிலுக்கெல்லாம் போகலாமா அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் போகிற காளி கோயில் நான் இருக்க இடத்துலேருந்து எனக்கு 2.5 மணி நேரம் ட்ராவல். எனக்கு எப்படி நான் அங்கே போனேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே போனால் எனக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்து பந்தம் அந்த கோவிலில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அங்கே போனால் 2 மணி நேரம் சாலிடாக அந்த கோயிலில் என்னால் உட்கார முடியுது அமைதியாக. நான் எனக்குள்ளே என்னை போய் பார்க்க முடியுது, இறைவனோட ஒன்றா கலக்க முடியுது. ஸோ எனக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயம் எல்லாருக்கும் வேணும். நம்ம வெளிப்புற காரணிகளை தேடி ஓடிட்டுருக்கோம். அதனால் நேரம் காலம் தான் நமக்கு வேஸ்ட் ஆகுது. சரிங்களா? மருந்து மாத்திரையின் உடல்நிலை வேஸ்ட் ஆகுது. உள்ளே இருக்கிறது இறைத்துளி. அந்த உயிர் போச்சுன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த உயிர் இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு தெளிவாக பண்ண பாருங்கள். சரிங்களா? இதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே உண்மையாக கிடைக்காது. என்னோடய ஆன்ம தோழர்கள், நம்ம எல்லாருமே இறைவனோட குழந்தைகள் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லாம் அந்த பாதையில் வரணும். இறைவன் நமக்காக தான் காத்துட்ருக்காங்க. அவங்க கையை நீங்கள் எல்லாருமே பிடிச்சிக்கணும். அவங்க பிடிச்சிட்ருக்காங்க, நம்ம இன்னொரு கையை கொடுக்கணும்ல. ஒரு கையை அவங்க பிடிச்சிருக்காங்க, இன்னொரு கையும் கொடுத்தா அவங்க அழகாக தூக்கி நம்மளை அவங்கக்கிட்ட வந்து உட்கார வச்சுப்பாங்க. அதுதான் நமக்கு தேவை. அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷம், இறைவன் நம்ம கூட இருக்காங்க, எப்பயுமே இருக்காங்க, அவங்களோட வழிகாட்டுதல் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கிடைக்கிற பேரானந்தம் இருக்குது தெரியுமா? அதில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்மளால் கடந்து வர முடியும். சரிங்களா? அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. நன்றி.